பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இணைப்பின் மூலியமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம்முடைய ஆயுள் நாளை ஒவ்வொரு தருணத்திலும் ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், ஆண்டவரால் கைவிடப்பட்டவர்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரால் கைவிடப்பட்டவர்கள் என்று யாராவது இருக்கின்றார்களா? நிச்சயமாக இருக்கின்றார்கள். கைவிடப்பட்டவர்கள், கைவிடப்படாதவர்கள் என்று இரண்டு வகையான நபர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் யார் கைவிடப்பட்டவர்கள், யார் கைவிடப்படாதவர்கள்? ஆண்டவர் அன்பே உருவானவர், அவர் இரக்கமாய் இருப்பவர். அப்படி இருக்க அவர் யாரை கைவிடப் போகின்றார்? ஒரு நாளும் இறைவன் அப்படி செய்வது கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது, யாரை இறைவன் கைவிடுவார் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கிய போது வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக படைத்தார். நல்லது தீயது, சமாதானம் சண்டை என்று பிரித்த வண்ணமாய் படைத்திருக்கின்றார். ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது நன்மை தீமை அறிய கனியை வைத்திருந்தார். யோசுவாவிடம் ஆண்டவர் சொன்னது, உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் வைக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் வைக்கின்றேன், எதை விரும்புகின்றாயோ அதை எடுத்துக்கொள் என்றார். இந்த தலைப்புக்கு ஏற்றதொரு உதாரணமாய் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது, நோவாவின் காலத்தில் உலகத்தில் பாவம் பெருகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் அநீதியும் அக்கிரமும் நிலவி இருந்தது. வானபரியந்தம் அவர்களுடைய பாவம் எட்டியது. ஆனால் இறைவன் நோவாவை மட்டும் கைப்பிடித்தார், கைவிடவில்லை, காப்பாற்றினார். நோவா மட்டும் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தார். 2 பேதுரு அதிகாரம் 2 இறைவார்த்தை 5 இவ்வாறாய் பார்க்கின்றோம். பண்டைய உலகத்தையும் அவர் தண்டிக்காமல் விடவில்லை. நீதியை பற்றி அறிவித்து வந்த நோவா உட்பட 8 பேரை காப்பாற்றினார். இறை பற்றில்லாத உலகின் மீது அவர் வெள்ள பெருக்கை வருவித்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நோவாவின் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. மற்றவர்கள் எல்லோரும் இறைவனால் கைவிடப்பட்டார்கள், வெள்ளத்தால் அழிக்கப்பட்டார்கள். எல்லோரையும் இறைவன் அழிக்கவில்லை. அவருக்கு உகந்த மனிதனான நோவாவை மட்டும் அவர் காப்பாற்றினார். கோபார் என்ற மரத்தினால் பேழையை கட்டி அதில் அந்த குடும்பத்தாரை இறைவன் மீட்டெடுத்தார், கைவிடாமல் காப்பாற்றினார். நோவா ஆண்டவரின் வார்த்தையை போதித்தவர், நீதிமானாய் வாழ்ந்தவர், இறைவனுக்கு பிரியமான மகனாய் இருந்தவர். அப்படி இருக்க நோவாவை இறைவன் கைவிடவில்லை. ஆனால் அவரோடு வாழ்ந்த மக்கள் ஒருவரும் இல்லாதபடி பாவத்தில் சிக்கி இருந்த எவரையும் தேவன் விடவில்லை, தண்ணீரால் அழித்து விட்டார். நோவா ஆண்டவரின் வார்த்தையை பறைசாற்றினார். அந்த காலத்தில் ஒருவரும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இன்றும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடையே வருகின்றது. அநேக நபர்கள் மூலியமாய், குருக்கள், கன்னியர்கள், போதகர்கள் மூலியமாய் வருகின்றது. ஆனால் இன்று அநேகர் அதற்கு செவி மடுப்பது கிடையாது. வசனம் இவ்வாறாய் கூறுகின்றது, கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்று. இன்றைக்கு நம்மில் அநேகர் இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்றோமா? வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கின்றோமா? ஒரு சிலர் மட்டுமே அதன்படி வாழக்கூடியவர்களா இருக்கின்றோம். இன்று அவருடைய வார்த்தையை கேளாமல் இருக்கக்கூடியவன் நிச்சயமாக தேவனால் கைவிடப்படுவான். பரிசுத்தமாய் இருக்கின்றவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களை தேவன் கைவிடுவதில்லை. அவர்கள் ஓடுவார்கள், சோர்வடையார், நடந்தாலும் களைப்படையார். நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கும் கூட்டத்தில் இருக்கின்றோமா, அல்லது அவர் வார்த்தையை கடைபிடிக்காத கூட்டத்தில் இருக்கின்றோமா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றினவர்களும் இருந்தார்கள். பின்பற்றாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை குற்றத்துக்கு பிலாத்துவிடம் ஒப்படைத்தார்கள். ஆனால் பிலாத்து, இவர் நீதிமானாய் இருக்கின்றார்,
இவரிடத்தில் நான் எந்த குற்றத்தையும் பார்க்கவில்லை என்று கை கழுவுகின்றார். ஆனாலும் இதை பார்த்த யூத மக்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொன்ன வார்த்தை, இவருடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று பகிரங்கமாக சொன்னார்கள். அதன் விளைவாக இந்த யூத மக்கள் கிபி 70ஆம் ஆண்டில் தீத்து ராயன் அவர் இந்த யூதர்களுக்கு விரோதமாய் எழும்பி பல்லாயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தார். பிள்ளைகள் கர்ப்பிணிகள் என்றும் பாராமல் எல்லோரையும் கொன்று வீழ்த்தினார். ஆயிரக்கணக்கான பேரை சிறையில் அடைத்தார். மகா கொடிய வேதனை அடைந்தார்கள் இந்த யூதர்கள். அதே போல 19ஆம் நூற்றாண்டில் ஹிட்லர் புறப்பட்டு லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தார். ஒரு கிணற்றில் குழந்தைகளை தள்ளி விஷவாயுவை செலுத்தி அனைவரையும் கொன்றார் என்று வரலாறு கூறுகின்றது. திருவெளிப்பாடு அதிகாரம் 21 இறைவார்த்தை 8 இவ்வாறாய் பார்க்கின்றோம். கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியே உரிய பங்கு ஆகும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இறை பற்றில்லாதவர்களிடத்தில், ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றாதவர்களுக்கு இப்பேற்பட்ட சாவுதான் ஏற்படும், இப்பேற்பட்ட அழிவுதான் ஏற்படும். இது புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வார்த்தை. திருவெளிப்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய வசனத்தை பின்பற்றாதவர்களுக்கு, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழாதவர்களை நிச்சயமாக இறைவன் கைவிட்டு விடுவார். அவருடைய வருகை வரும்போது, இதுவே இரண்டாம் வருகையின் சாவு என்று வசனம் கூறுகின்றது. ஆக தேவனுடைய வருகை இருக்கும் போது இப்பேற்பட்ட ஜனங்கள் அவர் மத்தியில் காணப்படும் போது நிச்சயமாக அவர்கள் கைவிடப்பட்டவர்கள்தான். நோவாவின் காலத்தில் ஏற்பட்டது போலவே நீதிமான்களை அவர் பிரித்தெடுக்க போகின்றார், பரிசுத்தவான்களை பிரித்தெடுக்க போகின்றார், இறைப்பற்றுடையவரை அவர் பிரித்தெடுக்க போகின்றார், தேவனின் பாதையில் நடக்கக்கூடிய பிள்ளைகளை பிரித்தெடுக்க போகின்றார். அதே போல கேட்டும் கேளாதபடி தங்களுடைய வாழ்வை ஊன் இயல்பின் ஆசைகளுக்கு அடிபணிந்து பரத்தமையில் ஈடுபட்டு குடி, வெறி, கொலை, ஆட்டத்திற்கு ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களை நிச்சயமாக இறைவன் கைவிட்டு விடுவார். இப்பேற்பட்ட வசனங்களை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இறுதி காலத்திலும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலும் இப்பேற்பட்ட சம்பவங்கள் சம்பவிக்க போகின்றது. ஆகையால் நம்முடைய பாதையை நெறிப்படுத்துவோம், இறைவன் பட்சமாய் திருப்புவோம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். இந்த நாளே நாம் கைவிடப்படாதபடி இறைவனுடைய கரத்தில் கைப்பிடிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றும் போது, மாற்றத்தின் பாதையில் நடக்கும் போது, அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழும் போது நமக்கு அழிவு இல்லை. எந்த காலகட்டத்திலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். நோவாவின் குடும்பத்தை எவ்வாறு தப்பி பிழைக்க செய்தாரோ அதே போல நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் இறைவன் தப்பி பிழைக்க செய்வார். ஒரு நாளும் இவர்கள் தேவனால் கைவிடப்பட்டவர்கள் என்று ஒருவரும் சொல்லாதபடி நம்மை இறைவன் நடத்துவார். இன்றிலிருந்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு பாதை வாழ்வோம். அவருக்கு பிடிக்காததை செய்யாதபடி கவனமாயிருப்போம். நிச்சயமான ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோம். ஆமேன். God bless you. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் எப்போதும் உம்மால் கைவிடப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். உம்முடைய வார்த்தையின் மீது பற்றுக்கொண்டு அதற்கு செவிமடுத்து அதன்படி வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். எங்களை எப்போதும் உம்முடைய பாதையில் நடத்தும். தவறி போகாதபடி உம்முடைய ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும். நிச்சயித்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நீர் கொடுப்பீராக. அன்றைக்கு எப்படி நோவாவின் குடும்பத்தை காத்தீரோ அதே போல எங்கள் குடும்பத்தையும் இந்த நாளில் அழிவின் பாதையில் இல்லாதபடி இறை பாதையில் நாங்கள் நடந்து சென்று உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ எங்களை நீர் வழி நடத்தும். உம்முடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளும். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் உயிருள்ள தகப்பனே, ஆமேன். God bless you.